எவ்ரிவன், வெல்கம் டு அவர் கவிஸ் ஃபார்மோடாபிக் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா லிக்விட் பேரஃபின் எமல்ஷன். நம்ம வந்து ஃபார்மசூட்டிக் சப்ஜெக்டில் வந்து ப்ராக்டிக்கல் பண்ண போகிறோம். ஸோ லிக்விட் பேரஃபின் எமல்ஷன் அது எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படுது, தென் எப்படி நம்ம லிக்விட் பேரஃபின் எமல்ஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ப்ரொசீஜர், தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லிக்விட் பேரஃபின் எமல்ஷனோட யூசர்ஸ், தென் கேட்டகரினா அதோட யூசஸ், சரிங்களா. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ், அதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும், தென் லேபிளிங், நம்ம எப்படி வந்து அந்த லிக்விட் பேரஃபின் எமல்ஷன் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து லேபிள் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா, இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவிஸ் ஃபார்மோடாபிக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறத வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து லிக்விட் பேரஃபின் எமல்ஷன் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படுது, தென் அதுக்கப்புறம் வந்து அதோட ப்ரொசீஜரு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு, தென் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படுது, கேட்டகரி, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ், நம்ம எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், லேபிளிங், தென் இதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிக்விட் பேரஃபின் எமல்ஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக என்னென்ன மெட்டீரியல் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படும், கிளாஸ் அப்பேரட்டஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து மார்ட்டர் அண்ட் பெஸ்டில் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இன்னொரு பவுடர் வந்து ட்ரைச்சுரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். பீக்கர் அப்படிங்கிறது வந்து மெஷர் பண்ணுறதுக்காக, ஒரு சொல்யூஷனை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெஷரிங் சிலிண்டர் பார்த்திங்க அப்படின்னா அந்த லாங்காக இருக்கும் பாருங்கள், ஒரு 100 ml 10 ml 5 ml அந்த மாதிரி வந்து மெஷரிங் சிலிண்டர் இருக்கும். அது வந்து நம்ம வால்யூமை வந்து மேக் பண்ணுறதுக்காகவும், வால்யூம் நம்ம எவ்வளோ அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம அந்த மெஷரிங் சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு வாட்டர் வந்து வெஹிக்கலாக எடுக்கிறீங்க அப்படின்னா 100 ml வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மெஷரிங் யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் ஃபனலு, ட்ரைச்சுரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மார்ட்டர் அண்ட் பெஸ்டில் எடுக்கிறோம். பீக்கர் வந்து சொல்யூஷனுக்கும் இன்னொரு சொல்யூஷனுக்கும் ஆட் பண்ணி அந்த மிக்ஸ் பண்ணுவோம்ல, அதுக்காக நான் எடுத்திருக்கேன் இந்த லிக்விட் பேரஃபினில். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ட்டர் அண்ட் பெஸ்டில், ஸ்பேச்சுலா வந்து நான் பவுடரை வந்து கரெக்டான அளவுக்கு வந்து எடுக்கிறதுக்காக ஸ்பேச்சுலா வந்து எடுத்திருக்கு. மெஷரிங் சிலிண்டர் நார்மலாக வந்து மார்ட்டர் அண்ட் பெஸ்டில், ஃபனல், தென் மெஷரிங் சிலிண்டர், பீக்கர், இதுதான் வந்து தேவையானது லிக்விட் பேரஃபினுக்கு. அடுத்து வந்து நம்ம ப்ரொசீஜரை பார்த்துடலாம். ப்ரொசீஜர்: வெயிட் குவான்டிட்டி ஆஃப் கம் அகேஷியா placed in mortar and then add little quantity of water to the mortar and finally triturate this get will till mucilage is formed. Then next step பார்த்திங்க அப்படின்னா add drop wise liquid paraffin. ஓகேங்க, லிக்விட் பேரஃபினை வந்து எடுத்து வச்சுருப்போம். அது வந்து லிக்விட் பேரஃபின் வந்து அந்த மார்ட்டரில் வந்து நம்ம ட்ராப் வைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இந்த எபோவ் மிக்சர், ஓகேங்களா, கம் அகேஷியாவும் வாட்டரும் நம்ம ஆட் பண்ணியிருப்போம்ல, ஒரு மியூசிலேஜ் ஃபார்ம் ஆகிருக்கும். தென் அதுக்கப்புறம் லிக்விட் பேரஃபின் வந்து ஆட் பண்ணுறோம். அன்டில் தி க்ரீமி எமல்ஷன் வந்து ஃபார்ம் ஆகிற வரைக்கும், ஒரு ஒயிட் கலர் க்ரீமி எமல்ஷன் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ட்ரைச்சுரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். தென் ஃபைனலாக தான் நம்ம என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். நம்ம இப்போ 10 ml வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த 10 ml ரிமைனிங் இருக்க வாட்டரை வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரணும். மேக்கப் த வால்யூம், இதுதான் ப்ரொசீஜர். கம் அகேஷியா அப்படிங்கிறது இதில் வந்து எமல்சிஃபைங் ஏஜென்ட்டாக ஆட் ஆகுது. டு ப்ரிப்பேர் அண்ட் சப்மிட் லிக்விட் பேரஃபின் எமல்ஷன் 10 ml. What are the ingredients to be added in liquid paraffin emulsions are gum acacia, liquid paraffin, spirit of chloroform and purified water. For official formula it is 60 ml for gum acacia 10 gram, liquid paraffin 30 ml, spirit of chloroform 1 ml, purified water 60 ml. To make a 10 ml for gum acacia, convert in 10 ml for 1.6 gram, liquid paraffin 5 ml, spirit of chloroform 0.1 ml, purified water to make up the value. It is 10 ml. Okay, next one, labeling. First you want to write the what you going to prepare. Okay, first liquid paraffin emulsion, it is also to make the labeling 7:4 ratio. Liquid paraffin emulsion 10 ml. தென் கம் அகேஷியா, லிக்விட் பேரஃபின், குளோரோஃபார்ம், வாட்டர், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். தென் கேட்டகரி, லூப்ரிகன்ட்ஸ் அண்ட் பர்கேட்டிவ், எதுக்கு நம்ம லிக்விட் பேரஃபின் எமல்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் லேபிளிங், இட் இஸ் ஷேக் வெல் பிஃபோர் யூஸ், மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பிரி டேட், பேட்ச் நம்பர் அண்ட் லைசன்ஸ் நம்பர்ஸ். யூ வாண்ட் டு ரைட் தீஸ் ஃபாலோயிங் திங்ஸ். ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் டு ரைட்
How are you going to prepare? It is a liquid paraffin emulsion. And what are the ingredients to be added? It is gum acacia, liquid paraffin, chloroform and water. And the uses and labeling, manufacturing, expiry, batch number and license numbers. Okay, we are giving official formulas for 60 ml. You want to convert for 10 ml. So gum acacia want 1.6 gram, liquid paraffin 5 ml, sprit of chloroform 0.1 ml, purified water volume make up to 10 ml. In this going to prepare the liquid paraffin emulsion. First beaker, measuring cylinder it's a 100 ml, then it is a 10 ml measuring cylinder. Then it is a mortar and pestle to triturate the powders. Okay, these are the things to used for liquid paraffin emulsion. First you want to take gum acacia required quantity to place in the mortar and then add little quantity of water to the mortar. Okay, take little quantity of water and add to the mortar. Then you want to triturate. Okay, you want to mix it with gum acacia and water, little quantity of water, and triturate until the mucilage is formed. Okay, you want to triturate with the force with perpendicular. You want to triturate until the mucilage is formed. Okay, in this gum acacia is act as a emulsifying agent. Okay, first you want to know about what is emulsifying agent. Okay, emulsifying agent is to reduce the interfacial tension between the two immiscible liquid. Okay, two immiscible liquid means it is the oil and water. Okay, in oil and water la vandu and the interfacial tension வந்து reduce பண்ணுறதுக்காக we using emulsifying agent. Reduce the interfacial tension between the two immiscible liquid. It is emulsifying agents. ஒரு consistency form ஆகுற வரைக்கும் நம்ம வந்து நல்லா triturate பண்ணிட்டே வரணும். perpendicular portionல வந்து நம்ம வந்து triturate பண்ணிட்டே வரணும். one directionல தான் நம்ம வந்து triturate பண்ணிட்டே வரணும். ஓகே, ஒரே டைரெக்ஷனில் தான் நம்ம வந்து triturate பண்ணிட்டே வரணும். சரி, அப்போ தான் நமக்கு வந்து ஒரு மியூசிலேஜ் ஃபார்ம் வந்து கிடைக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு மியூசிலேஜ் ஃபார்ம் வந்து கிடைச்சிருக்கு, ஒரு கன்சிஸ்டன்சி ஃபார்ம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் emulsant and phase volume ratio. Okay, it is the consistency. It depends upon concentration of emulsant and phase volume ratio. It is the consistency. In this you want to know about emulsifying agents and consistency. Until the mucilage is formed, till you want to triturate gum acacia and water. Okay, using you want to triturate with perpendicular and in one directions you want to triturate gum acacia and little quantity of water until you get mucilage is formed. In this you want to ஒரு emulsion வந்து நம்ம formulate பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ingredients வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்னா preservatives, emulsifying agents, consistency, antimicrobial, antioxidants and organoleptic additives. ஓகேங்களா, இதெல்லாமே வந்து ஒரு emulsion வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ingredients. ஓகே, liquid paraffin emulsionல நம்ம என்ன emulsifying agents and two immiscible liquids தான் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். என்ன preservatives, emulsifying agents. நெக்ஸ்ட் நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா liquid paraffin emulsion வந்து நான் ஆட் பண்ணுறேன். we taking liquid paraffin emulsion to the above mixture. Okay, drop by drop. Now you want to add the liquid paraffin emulsion to the above mixture and finally you want to triturate with these following things until the creamy emulsion, white creamy emulsion is formed. Okay, creamy emulsion வந்து ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து triturate பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் creamy emulsion வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பர்பண்டிகுலராக ஒரே டைரெக்ஷனில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், triturate பண்ணிகிட்டே வரணும். ஓகே, in this you want to know about the preservatives. எமல்ஷனில் வந்து என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த above நம்ம எந்த ஒரு எமல்ஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறனாலும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ராப் வைஸ் ட்ராப் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரோம்.
அப்போ தான் நமக்கு வந்து ஒரு க்ரீமி எமல்ஷன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, லெட்ஸ் சி தி வாட் ஆர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா பென்சோயிக் ஆசிட், மெத்தில் பேராபென், ப்ரொபைல் பேராபென், குளோரோக்ரிசால், குளோரோஃபார்ம், செட்ரிமெட், இது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸாக ஆட் பண்ணுறாங்க எமல்ஷன் ஃபார்முலேஷனில். ஓகே இன் திஸ் above you want to add drop wise liquid paraffin emulsion until the white creamy emulsion is formed. ஓகே, அது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ட்ரைச்சுரேட் பண்ணிகிட்டே வரணும் பர்பண்டிகுலரில். தென் வித் ஒன் டைரக்ஷனில் நம்ம வந்து என்ன பண்ணணும் ட்ரைச்சுரேட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஒயிட் க்ரீமி எமல்ஷன் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ தான் நமக்கு கரெக்டான ஒரு லிக்விட் பேரஃபின் எமல்ஷன் வந்து கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் லிக்விட் ஃபஸ்ட்டு நம்ம கம் அகேஷியா, வாட்டர், தென் லிக்விட் பேரஃபின் வந்து ட்ராப் வைஸ் ட்ராப் நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். பர்பண்டிகுலர் ரேஷியோவில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே டைரெக்ஷனில் வந்து நம்ம ட்ரைச்சுரேட் பண்ணிகிட்டே இருக்கோம் until the white creamy emulsion. ஓகே, ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 10 ml வரதுக்காக நம்ம வந்து வாட்டர் எடுத்துக்கொள்ள அதை வந்து நம்ம மேக்கப் பண்ணுறதுக்காக வந்து நம்ம 10 ml வந்து ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரைச்சுரேட் பண்ணிகிட்டே வரணும். எமல்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் எமல்ஷன் இருக்குது, ஸ்பெஷல் டைப்ஸ் இருக்குது, மைக்ரோ எமல்ஷன் அண்ட் மல்டிபிள் எமல்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் ஆஃப் எமல்ஷன். என்னென்ன ஒரு எமல்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக என்னென்ன ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா இட் இஸ் அ கண்டக்டிவிட்டி டெஸ்ட், டைரக்ஷன் ஆஃப் க்ரீமிங், ஃப்ளோரசன்ஸ் டெஸ்ட், ஃபில்டர் பேப்பர் டெஸ்ட், பாட்டில் பேப்பர் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் வந்து இருக்குது. சரிங்களா, உங்களுக்கே தெரியும் இதில் வந்து ஒயிட் க்ரீமி எமல்ஷன் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம ஒரே டைரெக்ஷனில் வந்து ட்ரைச்சுரேட் பண்ணிகிட்டே வந்தால் நமக்கு ஒரு ஒயிட் க்ரீமி எமல்ஷன், லிக்விட் பேரஃபின் எமல்ஷன் வந்து கிடைக்கும். ஓகே, தென் அதுக்கப்புறம் எமல்ஷனில் வந்து என்னென்ன இன்ஸ்டெபிலிட்டி வந்து ஆகும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் ஃபேஸ் இன்வர்ஷன். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணது கூட லிக்விட் பேரஃபினும் கம் அகேஷியா, வாட்டர் ஆட் பண்ணிப்போம். அது கூட ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் குளோரோஃபார்ம் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம வந்து ட்ரைச்சுரேட் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, லிக்விட் பேரஃபின் ஆட் பண்ணியாச்சு, கம் அகேஷியா, தென் என்ன ஆட் பண்ணியிருக்கோம் ஸ்பிரிட் ஆஃப் குளோரோஃபார்ம் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு ஒயிட் க்ரீமி எமல்ஷன் வந்து வர்றது வரைக்கும் நம்ம வந்து ட்ரைச்சுரேட் பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா, தெரியும் நமக்கு ஒரு ஒயிட் க்ரீமி எமல்ஷன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரைச்சுரேட் பண்ணிகிட்டே வரணும். தென் அதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங் வச்சுருக்க வாட்டரை வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து 10 ml மேக் பண்ணுறதுக்காக ரிமைனிங் இருக்க வாட்டரை வந்து ஆட் பண்ணுறோம் டு கெட் அ ஒயிட் க்ரீமி எமல்ஷன். ஓகே, தென் நம்ம வந்து மெஷரிங் சிலிண்டரில் எடுத்து நம்ம அந்த மாட்டர்லேருந்து பீக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தென் 10 ml வந்து நம்ம மெஷரிங் சிலிண்டரில் வந்து வால்யூம் மேக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். ஓகே, யூஸிங் ஃபனல். ஓகே, நம்ம மாட்டர் அண்ட் பெஸ்ட்டில் வச்சுருக்கிறத மெஷரிங் சிலிண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தென் want to transfer into the measuring cylinder. Okay, in this we will get white creamy emulsion of liquid paraffin emulsion. To add the liquid paraffin emulsion, 10 ml of liquid paraffin emulsion. To make 10 ml of liquid paraffin emulsion. Okay, it is used for lubricant and purgative. Okay, liquid paraffin emulsion is used for lubricant and purgative. It is only external use only. It should not be applied on. It is a shake well before use. Okay, what are the ingredients? First one, gum acacia, liquid paraffin and chloroform. Then what are the ingredients to be added? வாட்டர் பெஸ்டில். வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கவிஸ் ஃபார்மன் டாபிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர்